தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு இன்று அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பு தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பு தலைவர் மூர்த்தி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பேராவூரணி, தில்லங்காடு முத்தரையர் சமூக மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கும் மோதலை ஏற்படுத்தி புனையப்பட்ட பொய் புகாரை திரும்ப பெறவும், இதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதில் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் நிறுவன தலைவர் புதுக்கோட்டை கருப்பு முத்தரையர், தமிழக முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மாநில செயலாளர் மோகன், முத்தரையர் வாழ்வாதார இயக்கம் தலைவர் தனலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் தில்லங்காடு கிராமத்திலிருந்து ஒரு கிராமவாசியாக நாங்கள் பதிவு செய்ய வேண்டியது, எங்கள் பகுதியிலே ஒரு கோயில் திருவிழாவை சரியானபடி கையாளாத காரணத்தினால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை, அறங்காவலர் துறை சமூக பிரச்சனையாக மாற்றி பிரச்சனையை ஏற்படுத்தி எங்கள் உறவுக்காரர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எந்தவித விசாரணையுமின்றி ஒரு தரப்புக்காக செயல்படும் அதிகாரிகள் அனைவரும் விசாரணை செய்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் பொய் வழக்கு போடுவதை தவிர்க்க வேண்டும். எந்த சமூகத்திற்கும் எதிராக நாங்கள் செயல்படவில்லை இல்லை என்றாலும் அதிகாரிகள் இரண்டு தரப்பிலும் தூண்டிவிட்டு ஒரு சமூக கலவரத்தை உருவாக்கி இந்த அரசுக்கோ அல்ல ஆளும் அரசுக்கோ எதற்கோ அரசுக்கு ஒரு கெட்ட அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படும் அதிகாரிகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. எனவே சம்பந்தப்பட்ட தவறு செய்த 5 அதிகாரிகள், அதாவது காவல் ஆய்வாளர் சேதுபாவசத்திரம், அறநிலையத்துறை செயல் அலுவலர் ரமேஷ், அதேபோல் பட்டுக்கோட்டை டிஎஸ்பி பாஸ்கர், தாசில்தார் சுகுமார், அதேபோல் கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ, இவர்கள் 5 பேரும் பணியிடம் நீக்க செய்யப்பட வேண்டும். இந்த கலவரத்திற்கு தூண்டுகின்றவர்கள் இவர்கள் தான். அவசர கதியில் போடப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எங்கள் ஆட்கள் மீது இருந்து நீக்க வேண்டும்.